இவன் ஒரு பொண்ணு கிட்ட மோதிரம் கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணிருப்பான். ஆனா அவர் ரிஜெக்ட் பண்ணதால ரோடோரமா ஒரு பிச்சைக்காரர் உட்காந்துட்டு இருக்காரு. அவர் தட்டுல இந்த மோதிரத்தை போட்டுறான். இவர் டக்குன்னு என்ன தம்பி லவ் ஃபெயிலியரா, சரி உன் போனை கொடு, உனக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போனை வாங்கிக்கிறாரு. அடுத்த செகண்டே இவனுக்கு ஒரு மாதிரியான இல்லூஷன் வருது. அதுல என்ன நடக்குதுன்னா, இவனை ரிஜெக்ட் பண்ண பொண்ணு இவங்கிட்டே வந்து முட்டி போட்டு சாரி கேக்குறா. ஆனா நான் ப்ரப்போஸ் பண்ணும்போது மட்டும் என்ன ஏத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு கண்ணத்திலே பளிச்சு நாலு வைக்கிறான். என்னடா அது தூங்காமலே இந்த மாதிரி கனவுலாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு இவன் பார்த்துட்டே இருக்கிறதுக்குள்ள பக்கத்துல அந்த பிச்சைக்காரன் இவன் போன்ல அந்த 80 லட்சம் ரூபாவை அவன் அக்கௌண்ட்டுக்கு போன் மூலமா டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறான். அட பாவி என்னடா பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பிச்சைக்காரன் அடிக்க போகும்போது, தம்பி இருப்பான் அந்த இல்லூஷன் கிஃப்ட் நல்லா இருந்துச்சா, அதுக்கு தான் இந்த கூலி, இந்த இன்னொரு கிஃப்ட்டை வச்சுக்கோன்னு சொல்லிட்டு டச் பண்றாரு பாருங்க. இப்போ இவனுக்கு சாகாவரம் கிடைச்சிருது. ஆக்சுவலா அந்த பிச்சைக்காரர் ஒரு கடவுள். இப்போ ஒரு பணக்கார பொண்ணு கார்ல இருந்து இறங்கி வந்துட்டு, உன்னை நம்பி தானே அவ்வளவு பணத்தை கொடுத்தேன், யார் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணனு கூட தெரியல, அந்த பணத்தை அப்படி என்னதான் பண்ணணும்னு சொல்லிட்டு கட்டி போட்டு கேக்குறா. ஆக்சுவலா இவளுக்குமே இவன் மேல ஒரு கிரஷ் இருக்கும். அதனால எனக்கு பணம்லாம் வேணாம், என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட் போடுறா. அடுத்த சீனே இவனை கூட்டிட்டு போயிட்டு பேரண்ட்ஸ் கிட்ட நிக்க வைக்கிறா. ஆனா இவனெல்லாம் உனக்கு கல்யாணமே பண்ணி வைக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அப்ப இவன் டக்குன்னு பிரெக்னன்சி கிட்ட எடுத்து காட்டுறான்.